Hello friends, welcome to Unique Designers. நிறைய பேர் வந்து ஸ்டிச்டு ப்ளவுஸில் ஏதாச்சும் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கான ஒரு சின்ன ஐடியா இன்னைக்கு. இதை தான் அந்த சாரியை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு கிளாஸ் டிஷ்யூ மாதிரி இருக்குது. டிஷ்யூலே வந்து ஒரு மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்குது. இதுதான் சாரியோட பாடி பார்ட். கீழே மேலேயும் பெரிய ஒயிட் கலர் பார்டர் வருது. அண்ட் பல்லு வந்து டார்க் நேவி ப்ளூ கலரில் பல்லு இருக்குது. இதுதான் அந்த சாரி. ஆனால் உடம்பு நடுவில் ஃபுல்லாக வந்து கிரேயிஷ் ப்ளூ, மாதிரி கிளாஸ் டிஷ்யூ மாதிரி கிரேயிஷ் ப்ளூவில் நல்ல ஷைனிங்காக கிராண்டாக இருக்குது இந்த சாரி. இதோட ப்ளவுஸ் வந்து பிளெயினாக தான் இருக்குது சாரி. ஆனால் கலர் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுனால அந்த கிராண்ட் லுக் கொடுக்குது. அண்ட் பல்லு வந்து ப்ளூ கொடுத்துருக்கறனால ப்ளவுஸுமே இதே டார்க் ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளவுஸ் வந்து நான் முதவே ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் அதில் ஒர்க் பண்ணேன். அது எப்படின்றத காட்டுறேன் இப்போது. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கே வந்து இதுதான் அந்த ப்ளவுஸு. ஸ்டிச்சிங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹை நெக் மாதிரி வச்சு அதில் ஒரு சின்ன ஓப்பன் வச்சு பேக் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணேன். ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஹை நெக் வர மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இங்கே மட்டும் ஒரு சின்ன ரவுண்ட் ஒரு ஓவல் ஷேப் வர மாதிரி போடும்போது இப்படி கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதில் வந்து ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக வந்து இதில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நான் தனியாக செஞ்சது. இன்னொரு கிளாத் சாதாரண இந்த கலர்லேயே, இந்த ப்ளவுஸோட கலர்லேயே ஒரு நார்மல் மெட்டீரியல், ஜாஸ்மின் மெட்டீரியல் எடுத்து அதில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் செஞ்சேன். இதை எப்படி பண்ணேன்னா 2 லேயரை போட்டேன். ஒரு நிமிஷம் ட்ரேஸ் காட்டுறேன். இதுதான் அந்த ட்ரேஸு, இந்த ஃப்ளவரோட ட்ரேஸ் இதுதான். இதை எப்படி நான் துணியில் ட்ரேஸ் பண்ணேன்றதையும் காட்டுறேன். இதில் தான் நான் ஒர்க் பண்ண அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாத்து, ரஃப் கிளாத் இது. இதில் வந்து இந்த ஃப்ளவரை வந்து 2 போர்ஷனாக வரைஞ்சிட்டேன். லைக் இந்த வெளியில் இருக்கிற இந்த பட்டையானது அவுட்லைன் மாதிரி போட்டு இது வரைஞ்சிட்டேன். அண்ட் உள்ளே இருக்கிற குட்டி ஃப்ளவரை தனியாக வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த ஒரு ஃப்ளவரையே 2 பீஸாக வைக்க போகிறோம், கொஞ்சம் தூக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதுதான் நம்ம இப்போ இதில் பண்ணியிருக்கோம். இந்த பீஸை வந்து இதை அப்படியே ஃபுல்லாக இந்த அவுட்லைனை மட்டும் த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே இருக்கிற கிளாத் அப்படியே தான் இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சஸ் ஒயிட் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஒயிட் த்ரெட் வச்சு ஸ்டிச் போட்டு, இது லாங் ஸ்டிச்சஸ், சும்மா நம்ம ஃபில்லிங்க்கு லீஃப் ஃபில்லிங்க்கெலாம் போடுவோம்ல அந்த ஸ்டிச் தான் இது. அதை போட்டுட்டு இந்த பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த பீஸில் இந்த சின்ன ஃப்ளவரில் வந்து அவுட்லைன் சில்வர் பீட்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து மைக்ரோ பீட்ஸ் ஒட்டிட்டேன். டார்க் ப்ளூ கலர் மைக்ரோ பீட்ஸ் ஒட்டிட்டு சென்டரில் வந்து சும்மா ஒரு சில்வர் பீடும் ஒரு ஸ்டோனும் வச்சு இதை அப்படியே தனியாக மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு ஃப்ளவர் வந்து 2 லேயராக இருக்கும். இது வந்து இப்படி தூக்குற மாதிரி இருக்கும், தனித்தனியாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அண்ட் அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து சாரியில் இருக்கிற அந்த கிளாத், சாரியோட பாடி போர்ஷனில் சென்டர் வந்துச்சு இல்லை கிரே கலர். இது வந்து நான் வெளியே ட்ரை பண்ணி பார்த்தேன், டிஷ்யூ கிளாத் கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால் சாரியிலேருந்து கொஞ்சம் போல் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வச்சு இந்த பெட்டல்ஸ் எல்லாம் செஞ்சுட்டேன். இந்த குட்டி குட்டி பெட்டல்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கேன். இந்த பெட்டல்ஸ் எல்லாம் செய்யறதுக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மேட்சிங் நல்லா வரணுங்கிறதுக்காக சேம் கிளாத் யூஸ் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து சில்வர் கலர், அந்த சாரியில் சில்வர் நிறையா வந்தனால சில்வர் கலர் வச்சுன்னு நல்லா பிரைட்டாகவே ஆயிடுச்சு ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. இதோட ஃப்ரண்ட் லிங்க் காட்டுறேன். இதுதான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் போட்டு தைச்சிருக்காங்க. அண்ட் மேலே ஷோல்டர் கிட்ட ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ கையிலையும் ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ளவர் தெரியும், ஷோல்டர்லேயும் ஒரு ஃப்ளவர் தெரியும். நான் ஆக்சுவலி எதுக்காக இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுன்ற ரீசனையும் சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரி வரணும்னு ஒரு ஐடியா. அதாவது தனித்தனி, இப்போ நம்ம எப்பவுமே நார்மலாக ஒர்க் பண்ணுறோன்னா இங்கோட ஸ்டிச் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக இருக்கும், கைக்கு தனியாக இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் எனக்கு வந்து இதுக்கு கண்டினியூ ஆகி வரணும் ஒரு லீஃப். அண்ட் இந்த ஃப்ளவர் வந்து இந்த ஜாயிண்ட் மேலேயே வரணும் அப்படிங்கிற ஐடியா பண்ணி தான் நான் இந்த மாடலே சூஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி வந்துருச்சு. இந்த ஃப்ளவர் வந்து ஸ்டிச் மேலேயே ஃப்ளவர் வரணும், அண்ட் லீஃப் எல்லாமே அது மேலேயே வரணும். ஸோ ஒரு பேட்ச் மாதிரி இங்கே ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சி பண்ணது. அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா கிராண்டாகவே அமைஞ்சிருச்சு. அண்ட் இந்த ஸ்லீவ்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லீவ்லேயும் வந்து ஒரே ஒரு ஃப்ளவர். ஆக்சுவலி இந்த சாரீக்கு வந்து சிங்கிள் ப்ளீட் விட்டு கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நல்லா ஹைனெக் வச்சுருக்கும், அதனால் ரொம்ப நீட்டாக இருக்கும் சிங்கிள் ப்ளீட் விட்டு கட்டும்போது. பட் எதுக்கும் இருக்கட்டும், சிங்கிள் ப்ளீட் விட்டு கட்டினா இந்த சைட் ஃப்ளவர் தேவையில்லை தான். பட் சரி, ஒரு சில நேரம் வந்து ப்ளீட்ஸ் வச்சு தான் கட்டுவாங்க அப்படிங்கிறனால இந்த சைடும் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்டு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணணும்னா இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாம் கவனிக்கணும்னா, இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணியிருக்கக்கூடாது. லைக் இந்த லாஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக அந்த சைடு ஜாயின் பண்ணுவாங்களே, ஸ்லீவ்லேருந்து உடம்பு வரைக்கும் ஃபுல்லாக, அந்த தையல் போடாமல் நீங்கள் வாங்கிக்கணும் டெய்லர்ட்டேருந்து. அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம்னா நம்ம இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம ஒட்டிருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் போட தான் செய்யணும் இல்லையா, கை ஊசி வச்சு ஒரு தையல் போட்டு தான் ஆகணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டால் தான் அது சேஃபாக இருக்கும். அதனால் என்ன இப்போ நம்ம கைவிட்டு தைக்கும் போது நமக்கு வந்து இங்கெல்லாம் தைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம்னா. ஸோ அதனால் இந்த போர்ஷன் ஜாயின் பண்ணாமல் வாங்கிக்கணும் டெய்லர்ட்டேருந்து. அப்படியே நம்ம அப்போ வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், நமக்கு அந்த கிளாத் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை செட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டிச்டு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த சைடு ஜாயின் பண்ணாமல் வாங்கிட்டு லாஸ்ட்டு அது ஒரு தையல் மட்டும் நீங்கள் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு.
அண்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது வந்து அப்ளிக் ஒர்க்னு சொல்லலாம், இல்லை பேட்ச் ஒர்க்னு சொல்லலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு லேயர் வச்சோன்னு வைங்களேன், ஒரு 3D எஃபெக்ட் ஃப்ளவர் கிடச்சிடும். இன்னொரு ஃப்ரெண்ட் யாரோ கேட்டிருந்தாங்க, எனக்கு அவங்க பேர் ஞாபகம் இல்லை, ஒரு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, ஒரு பிக்சர் அனுப்பிச்சு அது வந்து ஒரு 3D எம்ப்ராய்டரி மாதிரி இருந்தது, அந்த மாதிரி பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒன்று தான். பட் இதில் வந்து 2 லேயர்ஸ் தான் வச்சிருக்கோம். இது மேலே இன்னும் ஒரு லேயர் ஒரு ஃப்ளவர், ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி வச்சிங்கன்னா அது ஒரு 3D எஃபெக்ட் கிடச்சிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி தான் 3D எம்ப்ராய்டரி இல்லைன்னா அப்ளிக் எம்ப்ராய்டரி பண்ணுறது. இதை பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ண முடியல, அதனால் அடுத்த தடவை கண்டிப்பாக அதையும் வீடியோ பண்ணி காட்டுறேன். பட் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது டெலிவரி கொடுக்குற மாதிரி ஒரு தடவை வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.